வணக்கம். சிட்டி நியூஸ் பெரம்பலூர். சீன ஊடுருவல் பற்றி பேச அனுமதி மறுத்ததால் மக்களவையில் அத்துமீறியதாக தமிழக எம்பிக்கள் உட்பட 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த விரைவில் குழு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். உலகின் நிச்சயமற்ற அரசியல் சூழலில் உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவை உற்றுநோக்குகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியுள்ளார். அமெரிக்காவின் வரி குறைப்பு, தமிழக தொழில்துறையில் மீண்டும் வசந்தம், ஏற்றுமதியாளர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். பெரம்பலூரில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத 11 கடைகளுக்கு அபராதம், காலாவதிய பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கார் மோதி 2 பேர் பலியான வழக்கில் வாலிபருக்கு 3.5 ஆண்டு சிறை தண்டனை, அரியலூர் கோர்ட் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. மீன்சுருட்டி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சாகசத்தில் ஈடுபட்ட 4 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிமுகவை விமர்சிக்க விஜய்க்கு தகுதி இல்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். சென்னை 45 பவுன் நகைகளை போலீசில் ஒப்படைத்த பெண் தூய்மை பணியாளரை நேரில் அழைத்து பாராட்டிய ரஜினிகாந்த் தங்க சங்கிலியை பரிசாக அளித்தார். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட், இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று அரையிறுதியில் மோதுகிறது. பெரம்பலூர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் சத்துணவு அங்கன்வாடி சங்கங்கள் கூட்டமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 244 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் நகரில் நாளை மின்னிறுத்தம் என உதவி செயற்பொறியாளர் முத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் தெரிவித்துள்ளார். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் 11 வழித்தடங்களில் பேருந்து சேவை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்ட திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பெரம்பலூரில் உணவு பாதுகாப்பு துறை ஆய்வு, கடைகளில் காலாவதியான இனிப்பு கார வகைகள் குளிர்பானங்கள் பறிமுதல், 11 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.